ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போது நம்ம நார்மலாக ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த லேப்டாப் தேவைப்படும். இப்போ லேப்டாப் இல்லாமல் ஒரு பிசி அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் வேணும். ஒரு சிஸ்டமில் எந்த அளவுக்கு ஒரு பிசியில் பர்ஃபார்மன்ஸ் இருக்குமோ அதே பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு பிசியை நம்மளால் கையில் தூக்கிட்டு போக முடியாது. ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மினி பிசி பார்த்தீங்கன்னா இன்டெல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. இது செம்ம சூப்பராக ஒன்று இருக்கும், ரொம்பவும் காம்பேக்டாக இருக்கும். ஒரு ட்ராவல் பண்ணணும், ஒரு பிசி எடுத்துகிட்டு போகணுன்னா எடுக்க முடியாது. ஸோ இது யூஸ் பண்ணிக்கலாம். இது முன்னாடியே நம்ம இது ஒரு அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். இனிமேல் நான் இப்போ திரும்பவும் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா 13th ஜென்ரேஷனில் i5 இருக்குது, ஆனால் i7 கூட அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 65,000 70,000 வரைக்கும் வருது. ஆனால் இது நீங்கள் உங்களுக்கு ரேம் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை எஸ்எஸ்டி அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஆனால் இது சைஸை பாருங்கள், ஓப்பன் பண்ணியாச்சு. எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள், செம்ம குட்டியாக இருக்கும். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா முன்னாடி 2 யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க, அப்புறம் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் ஒரு ஈத்தர்நெட் போட்டு அப்புறம் 2 யூஎஸ்பி இருக்குது, அப்புறம் 2 HDMI போட்டு இருக்குது. நீங்கள் மேக்ஸிமம் HDMI தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு HDMI தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோதான் சைஸு. இதை எடுத்து நீங்கள் ஒரு பெரிய ஒரு டிவி இருக்குது, ஒரு அப்படி இல்லைன்னா இந்த எல்இடி டிவிலாம் இருக்கும், அதுலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆட் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா இதை ஜஸ்ட் HDMI கனெக்ட் பண்ணிவிட்டு இதை இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிவிட்டு பேக் சைடில் ஏதோ ஒரு பிசி இருக்குன்னா பிசியோ டிஸ்பிளேயோ பேக் சைடில் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கேரி பண்ணுறதுக்கு. ரொம்பவும் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. இது மிஞ்சி போனால் ஒரு 1/2 kg கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. இது கூட என்னென்ன அக்சசரிஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு பவர் தான் இருக்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. அது என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பர்மனெண்ட்டாக அங்கே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு பேக் சைடில் இந்த மாதிரி ஒரு இது வைக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்க்ரூவும் அதிலே கொடுத்துருக்காங்க. பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படி இல்லாட்டி வாலில் நீங்கள் மாட்டிக்கணும், ஹேங் பண்ணணும்னா இந்த மாதிரி அது ஈஸியாக இருக்கு கொடுத்தாங்க. நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாடி அது அலுமினியம் பாடியில் தான் இருக்குது. அதுக்கு அடுத்து பவருக்கு கொடுத்துருக்காங்க, பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. பவருக்கு அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு அவ்வளோதான் பவரு, அப்புறம் ஸ்க்ரூஸ் இருக்குது. இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் கொடுக்கல. ஆனால் ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். இப்போ லேப்டாப் ரேஞ்சுக்கு நீங்கள் இது பண்ண முடியாது. ஆனால் ஒரு பிசி லெவலில் ஒரு கேமே பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி சூப்பராக விளாட்லாம். ஆனால் அதை மாடிஃபையும் பண்ண முடியும். நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு பழைய வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படி நான் ஓப்பன் பண்ணி போடுறது அப்படிங்கிறத நான் காமிச்சிருக்கேன். ஜஸ்ட் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா இருக்குது இந்த மாடலு. இந்த மாடலோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே போடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.